இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எரியாத டியூப் லைட் இருக்குது பார்த்தீங்களா, எல்இடி டியூப் லைட்னா நம்ம வந்து கீழே வந்து போடுவோம். அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து இதை வச்சு எமர்ஜென்சி லைட்டை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பண்ணியிருப்போம். அந்த வீடியோ கீழே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை ரிப்பேர் பார்க்குறது எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து இதை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். இதில் வந்து பாருங்கள் ரெண்டு மாதிரி டியூப் லைட் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நான் வந்து சொல்கிறேன். இது வந்து பாருங்கள் நான் நல்லா புதுசாக இருக்குது, இது ரொம்ப பழசாக இருக்குது. அதாவது இதுனா ரொம்ப வருஷம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுனா வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வந்து ரிப்பேர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா பழைய எறும் கடையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தது. சரி ஓகே, இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த எல்இடி டியூப் லைட்டை வந்து சர்வீஸ் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி எமர்ஜென்சி லைட் வந்து பண்ணுறப்போ உள்ளக்குள்ள வயரனா வந்து தனித்தனியாக எடுத்துட்டோம். சரி ஓகே, இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கு அடுத்து இந்த இதை வந்து கனெக்ஷனை வந்து எடுத்தாலே வந்து வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் வந்து இங்கனக்குள்ளே இருக்கும், இதை வந்து வயரை வந்து பார்த்து வந்து இங்கனக்குள்ளே எடுத்து உள்ளக்க தள்ளி விட்டீங்க அப்படின்னா இந்த போர்டு கனெக்ஷன் வந்து அழகாக வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த போர்டு எடுக்கும் போல் ரெண்டையும் இங்கே டச் வந்து பண்ணாதீங்க. எதுக்காகனா இங்கே வந்து கெப்பாசிட்டர் வந்து இருக்கனால இதை வந்து ரெண்டு வயரை வந்து டச் பண்ணதுக்கு அடுத்து இது பண்ணுங்கள். இது வந்து இந்த போர்டு அந்த எல்இடி ஸ்ட்ரைப்போட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, நீங்கள் எதையும் எடுக்க தேவையில்லை. இப்போ வந்து எல்இடி ஸ்ட்ரைப்பை வந்து தனியாக வந்து எடுத்துக்கலாம். இது வந்து போன இதில் வந்து இது வந்து நல்லா தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. சரி ஓகே, ஃபுல்லாக வந்து தனியாக வந்து எடுத்துருங்க அந்த எல்இடி ஸ்ட்ரைப்பை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, போர்டு வந்து இது வந்து புதுசாக தான் இருக்குது. இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நான் இன்னொரு பழைய எல்இடி இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுவுமே அங்கே பழசுலேருந்து எடுத்தது. இதில் வந்து அந்த போர்ட் கனெக்ஷன் வந்து பார்த்தேன். இதில் உள்ள போர்ட் கனெக்ஷனை வந்து பாருங்கள், இது ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது இதில் உள்ளது சேமாக தான் இருக்குது, இருந்தாலும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்னால் இங்கே கருகி போய் ஏதோ வந்து ஹை வோல்டேஜ் ஏதோ இதாகி அது கருகி போய் இதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம மாற்றுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரி ஓகே, இந்த மாதிரி இருந்தால் எடுத்துருங்க, வேண்டாம். அது போக வந்து லைட்டு வந்து பிளிங்க் ஆகி எரியும் உங்களுக்கு. அப்படி பிளிங்க் ஆகி எரிஞ்சு அப்படின்னா இந்த பெரிய கெப்பாசிட்டர் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த கெப்பாசிட்டரை மட்டும் மாற்றினாலே வந்து போதும். அப்படி இல்லை, லைட்டே வந்து சுத்தமாக எரியலை, எதுவுமே கரெக்டான வோல்டேஜ் வந்து வரல அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு இதில் தான் மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம் வந்து வரும். சரி ஓகே, இப்போ வந்து நான் அதை சரி பண்ணுறது எப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்ட் கனெக்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து டைரெக்டாக கனெக்ஷன் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. ஸோ அதுக்காக போர்டை வந்து எடுத்துக்கிறேன். போர்டை எடுத்து இந்த ரெண்டையும் வந்து ரெண்டு வயரையும் உள்ளக்க வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே கேர்ஃபுல்லாக வந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே எலக்ட்ரிசிட்டி இது. இங்கேயுமே நம்மளுக்கு வந்து 110 வோல்டேஜ் கிட்ட வந்து வரும். சரி ஓகே, இப்போ வந்து நான் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன். இப்போ சுவிட்ச் வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அடுத்து மல்டிமீட்டர் வந்து கண்டிப்பான முறையில் தேவை இதுக்கு. ஃபஸ்ட்டு ஏசி வந்து கணக்கு வந்து வச்சுக்கோங்க. ஏசியில் வந்து ஒரு 200 ஒரு 600 வரைக்கும் வந்து வச்சுக்கிறேன் ஏசி சப்ளையில் வச்சுட்டு. எதுக்காகனா ஃபஸ்ட்டு வர வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இதில் வந்து பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, இதில் 2 இது வந்து வரும். ஸோ இதை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தாங்க வருது. நம்மளுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னா 220 கிட்ட வரைக்கும் வந்து வோல்டேஜ் வந்து கரெக்டாக வருது. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதுக்கடுத்து டிசி சப்ளைக்கு வந்து வச்சுக்கோங்க. இது வந்து ஏசியை வந்து டிசியாக மாற்றி தான் வந்து லைட்டை வந்து எரிய வைக்கும். டிசியில் வந்து ஒரு 200 வோல்ட்டு வந்து வச்சுக்கோங்க. சரி ஓகே, 200 வோல்ட்டு கிட்ட வந்து வச்சுட்டு இதை வந்து இந்த 2 வயர் இருக்குல்ல இங்கே செக் பண்ணணும். பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்க. இது வந்து 80 வோல்ட்டுக்கு மேலே வரணும், கரெக்டாக தான் வருது. பாருங்கள் நம்மளுக்கு 120 115 100 வோல்ட்டு கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வருது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்மளுக்கு வந்து பாருங்கள் 100 கிட்ட வந்து வருது. 80க்கு மேலே வந்து வந்தாலே உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த போர்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆஃப் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக வந்து சேர்த்து வந்து நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணாலும் தொடக்கூடாது. எதுக்காகனா கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இந்த நம்ம கையில் வந்து படிச்சுன்னா எருத்தடிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டையும் பிடிச்சி டச் பண்ணிடணும். ஸோ இதை வந்து வயரை வந்து எடுத்துகிட்டு பாருங்கள், வச்சா டப்புன்னு கேட்குது பார்த்தீங்களா. ஸோ கெப்பாசிட்டர் இருக்கனால இதுக்கடுத்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா எதுவும் செய்யாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டச் பண்ணிங்கன்னா எடுத்தடிக்கிற மாதிரி சருன்னு அது கரண்ட் அடிக்கிற பாஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதுனா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த போர்ட் கனெக்ஷன் பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால் இதை வந்து தனியாக வந்து வச்சிடலாம். இதுக்கு அடுத்து நம்ம எல்இடி ஸ்ட்ரைப்பாக தான் செக் பண்ண போகிறோம். இதை செக் பண்ண போல் ஏதாவது ஒரு எல்இடி இந்த லைனில் வந்து அடியானாலும் எதுவுமே வந்து எரியாது. ஸோ அதை தான் இதில் உள்ள பிரச்சனையே. ஸோ அதுக்காக இதில் என்ன எல்இடி வந்து பேருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து
நீங்கள் ஒரு 3.7 வோல்ட் பேட்டரி வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சின்ன பேட்டரி இருக்குல்ல, அது ஒரு 2 தான் வந்து ஜாயின் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் அதை வந்து செக் பண்ண முடியும். இதை வந்து செக் பண்ணி காட்டுறேன். இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இதை வந்து ஜஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டுட்டு, இதில் வந்து ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒன்று வந்து மைனஸாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டையும் வச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா க்ளோ ஆகும். இப்படி க்ளோ ஆச்சு அப்படின்னா இது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொன்று வந்து வச்சு பார்க்குறேன். பாருங்கள் எப்படி க்ளோ ஆகுதா? இப்படி வந்து க்ளோ ஆகிடணும். இப்போ 3வது இந்த மாதிரி ஒவ்வொன்றையாக தனித்தனியாக வந்து நீங்கள் வந்து வச்சு பார்க்கணும். அந்த டச் வந்து பண்ணும் போலேயே நம்மளுக்கு வந்து எவ்வளோ க்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். நல்லா பிரைட்டாக வந்து க்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து செக் பண்ணணும். ஒவ்வொன்றையாக செக் பண்ணுங்கள். இது வந்து பொறுமையாக வந்து இது ஒரு 100 LED இருக்கும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒன்று அடியாக இருந்தாலும் இதாக இருந்திருக்கும். சில நேரம் அந்த ஃபஸ்ட்டு இதே அடியாக இருக்கும், அந்த சைடு தான் கனெக்ஷன்றது இருக்கும். ஸோ அதனால் அப்படியே ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி இந்த LED தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த இதில் கடைசி LED இது. ஸோ இங்கே வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது. ஸோ சில நேரம் கருப்படிச்சிருக்கும், இல்லைன்னா வந்து அந்த ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே வந்து அது போயிடுச்சு புல்க. ஸோ இதனால தான் வந்து இது எல்லாமே வந்து எரியாமல் இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு இது போனனால அது வந்து ஃபுல்லாகவே இதாக இருந்திருக்கு. இது வந்து என்ன செய்யணும்னா, இந்த LED நீங்கள் தனியாக வந்து எடுக்கணும். இப்படி எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து வந்து இதை நம்பி விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இந்த எலியை மட்டும் தனியாக இப்படி கத்தி ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்து இந்த கத்தியை வச்சு இதை நம்பி விட்டு வந்து தனியாக எடுத்துருங்க. அதாவது இதை பிச்சை எடுத்துகிட்டு அந்த கனெக்ஷனை வந்து ஜாயின் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், நான் பிச்சை எடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்து பிச்சை எடுத்துருங்க. ஃபுல்லாகவே பிச்சை எடுத்துருங்க. இப்போ வந்து இதை வந்து பிச்சை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து இந்த கனெக்ஷனை வந்து நம்ம ஜாயிண்ட் வந்து பண்ணி விடணும். அதுக்கு வந்து என்ன செய்ய போகிறோன்னா, ஜஸ்ட்டு வந்து சால்ட்ரிங் ஐயனை யூஸ் பண்ணி இங்கே ஜாயிண்ட் வந்து பண்ணாலே போதும். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதாவது அந்த ப்ளஸ் மைனஸ் வந்து அந்த இதில் வந்து சேர்த்து விட்றணும், அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக கனெக்ஷனை வந்து இதை சேர்த்து விட்டாச்சு. ஸோ இது வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து கனெக்ஷனை வந்து ஜாயின் வந்து பண்ணி விட்டுறணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா, இந்த சைடு தான் வந்து இந்த கனெக்ஷன் இருக்குது, அதாவது இந்த போர்ட் கனெக்ஷனுக்கு உரியது. ஸோ இதை வந்து தனியாக வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த போர்ட் கனெக்ஷனை உள்ளதை இங்கே வந்து ஜாயின் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதை வந்து ப்ளஸ் மைனஸ் மட்டும் பார்த்து வந்து நீங்கள் பார்த்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இதை தனியாக வந்து இங்கே வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை வந்து இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த ப்ளஸ்ஸை வந்து தனியாக இதோடு சேர்த்து ஜாயின் வந்து கொடுத்துட்றேன். அவ்வளோதான், ஜாயின் வந்து பண்ணியாச்சு. அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு சின்ன டேப் கூட சுற்றிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது க்ளூ கூட அப்ளை பண்ணிக்கோங்க, கனெக்ஷன் வந்து ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான், இந்த இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. சூப்பராக எரியுதுங்க. பாருங்கள், நம்மளுக்கு வேஸ்ட்டுன்னு நினச்சது இவ்வளோ வந்து பிரைட்டாக வந்து இவ்வளவு சூப்பராக எரியுது. நம்மளுக்கு வந்து எல்இடிஸ் வந்து கடைசி வரைக்கும் வந்து நல்லா வந்து எரியுதுங்க. சரி, ஓகே. இதை வந்து அப்படியே வந்து பல்பில் வந்து ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து பல்பில் வந்து அப்படியே வந்து உள்ளக்க வந்து ஸ்ட்ரைப் வந்து உள்ளக்க வச்சுட்டு இதை வந்து வச்சு பின்னாடி கூட வந்து ஒயரை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கனெக்ஷன் வந்து இது வரைக்கும் வந்து இது பண்ணியாச்சு. இந்த ஒயர் வந்து ஜாயிண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கடுத்து இந்த ஒயர் இருக்குல்ல, இதை வந்து பின்னாடி கூடி வந்து எடுத்துக்கணும். இதை வந்து பின்னாடி கூடி எடுத்து இங்கனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கனக்குள்ளே அந்த ஒயர் எடுக்கிற மாதிரி தந்திருப்பாங்க. ஸோ அது வழியாக வந்து பார்த்து வந்து வெளியே வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து பல்பில் இருந்து ஒயரை வந்து தனியாக எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்இடி லைட் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக எரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்லா பிரைட்டாக வந்து எரியுது. ஸோ ஒரு சின்ன மெத்தட்னால இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் எல்இடி லைட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் நீங்களே வந்து பார்த்துடலாம். சப்போஸ் வந்து அங்கே வந்து சால்ட்ரிங் வந்து பண்ண மூலையும் உங்களுக்கு சரியாக வந்து வரலைன்னா மெதுவாக எடுத்து விட்டுட்டு மட்டும் வந்து பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த இடத்த வந்து உடச்சி விட்ருங்க. உடச்சி விட்டுட்டு பார்த்து வந்து பண்ணுங்கள். அப்புறம் மூலையே வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நீங்கள் வந்து எல்இடி லைட்டை வந்து பார்த்திங்கன்னா எரிய வைக்கலாம்.
இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சிம்பிளான மெத்தடில் வந்து எல்இடி டியூப் லைட்டை வந்து ரிப்பேர் வந்து பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து வீடுகளில் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே தூக்கி வந்து போடாதீங்க. இதுக்கு வந்து இன்னும் லைஃப் வந்து இருக்கும். அந்த போர்டில் தான் சில நேரம் வந்து அந்த கெப்பாசிட்டர் வந்து போகும். அந்த கெப்பாசிட்டர் போச்சு அப்படின்னா அது ஒரு 3 ரூபா 4 ரூபா சொல்லுவாங்க. அதை வாங்கி வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிடலாம். அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து அதை கீழே தான் போடணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த எல்இடி ஸ்ட்ரைப்னாலும் எடுத்து வைங்க. உங்களுக்கு வந்து அது வந்து அடுத்து வந்து கூட வந்து யூஸ் ஆகும். அதுபோக வந்து இதில் வந்து ஒரு சின்ன எல்இடி தான் இதாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து இதை வந்து சர்வீஸ் வந்து பார்த்துட்டோம். இதை மூலமாக வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கற்றுருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி பழைய எல்இடி ஏதாவது கடந்தாலோ அதை எடுத்து சர்வீஸ் வந்து பாருங்கள். கண்டிப்பான முறையில் வந்து ஒர்க் ஆகும். அதை வந்து ஒரு சர்வீஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.